இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. அன்பானவர்களே, இன்றைக்கு வாழ்வில் எல்லா தோல்வியானது போல தோன்றலாம். நான் ஏன் இந்த குடும்பத்தில் இருக்கின்றேன், ஏன் இந்த பள்ளியில் படிக்கின்றேன், ஏன் இந்த வேலையை செய்கின்றேன் என்று பல கேள்விகள் நமக்குள்ள. ஏன் தான் இந்த குடும்பத்தில் பிறந்தேன்னு தெரியலடா. பிறந்தா பணக்கார வீட்டில் பிறந்திருக்கலாம்ல. நான் ஏன் இந்த ஸ்கூலில் படிக்கிறேனே தெரில. அந்த ஸ்கூல்லேயே சேர்ந்துருக்கலாம் போல இருக்குது. நான் எதுக்கு இந்த வேலைக்கு போகிறேனே புரியல. சரி, எனக்கு பிடிச்ச லைஃப் எப்படி இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த லைஃப் எனக்கு கிடைக்கலையா? சில பல குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுத்துருக்கிறத நீ பக்குவமாக நீ அதை பார்த்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு பலன் கொடுக்கும். நீ அதை உதாசீனப்படுத்தின அப்படின்னா என்னாகும்? வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ கலங்காத. குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இன்றைக்கி எத்தனையோ குடும்பத்தில் அங்கங்கே சிதறி இருக்காங்க, எல்லாருமே கூட ஒற்றுமையாக இல்லைல்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம குடும்பத்தோடு இருக்கோம் அப்படின்னா கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அது. அதை நம்ம பக்குவமாக பார்த்துக்கணும்ல. இன்றைக்கி எத்தனை பேர் பெற்றோர் என்ன பண்ணுறோம்? எடுத்தெறிஞ்சு பேசுகிறோம், கோவப்படுறோம்ல. அதெல்லாம் கோவப்படலாம் விட்டுட்டு ஒத்துமையில சமாதானமாக இருப்போம்னு சொல்லி ஜெபிக்கலாமா? ஆண்டவரத்தில் கேட்கலாமா? ஆண்டவரே, நீர் எனக்கு தந்திருக்கின்ற இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே, எனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரத்தில் நம்ம நன்றியை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். ஆண்டவரே, என்னை பார்த்துக்கோங்கப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு ஆரோக்கியமான உடலத்தை தர வேண்டும் என்று சொல்லி கேட்கணும் ஏசப்பா கிட்ட. ஆண்டவரே, நான் வாழ்க்கையில் மென்மேலும் வளரணும்ப்பா, நீர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாகவே தருவீர் என்று நம்புகிறேன் ஏசப்பா. நாள்தோறும் உமக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கு ஏசப்பா. எங்களை பார்த்துக்கோங்கப்பா, நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஏசப்பா கிட்ட. நிச்சயமாய் நம்ம குடும்பத்தை சந்தோஷத்தை கொடுக்க போகின்றார், சமாதானத்தை கொடுக்க போகின்றார். நீங்கள் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, ஜெபியுங்கள். முழு மனசோட முழு ஆன்மோட ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்த்த போகின்றார். மகளே, மகனே, கலங்காதப்பா, நான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாளுங்க, சோகமான நாள் கூட தான். ஃப்ரான்சிஸ் போப் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது செய்தி கேட்கும் போது. ஸோ கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் இறந்து அவருடைய ஆன்மா இலைப்பாற்றுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக ஜெபிச்சுக்கோங்க. உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒன்று சொல்கிற விஷயம் இதுதான், அன்பை கொடுங்க, அது அன்பாக கொடுங்க. குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சமாதானம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மென்மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பார். குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, எடுத்துரிஞ்சு பேசுகிறது, நான் தப்பான வழியில் போயிட்டேன், இப்படி அப்படி இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை என்ன ஆகும்? ஒவ்வொரு நாளுமே கஷ்டம்தான். எவ்வளோ நம்ம முயற்சி பண்ணி ஜெயிக்கணும்னு பார்ப்போம், ஆனாலும் கஷ்டம் எப்போவுமே கஷ்டமாக தான் இருக்கும் அந்த குடும்பம். உங்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும், கஷ்டம் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் மென்மையாகணும். இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் பொருளாதாரத்தில் உயர்த்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி முழு மனசோட நம்ம செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கீழ்ப்படுதலோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உடைந்த உள்ளத்தோடு எதுவும் வாய்க்காத நிலையில் உம்மையே வந்திருக்கின்ற ஆண்டவரே, நாங்கள் கடினமான சூழ்நிலையில் கூட உம்மையே நம்பக்கூடிய விசுவாசத்தை தாங்க ஏசப்பா. இன்றைக்கு உம்மை நம்புவதற்கு தீர்மானம் எடுத்துள்ளோம் அப்பா. எங்களுக்கு இதுவரை தந்திருக்கும் ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு கொடான கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கின்ற ஆண்டவரே, நாங்கள் அறுவடையை காணும் முன்னரே நீர் எங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கின்றீர் என்று விசுவாசிக்கின்றன அப்பா. நீர் எங்களுக்கு திருப்தியானவை அனைத்தும் நன்மைக்காகவே எங்களுக்கு ஆசீர்வாதம் விதத்தில் எங்களை அழித்ததற்காக நன்றி ஆண்டவரே. முற்றிலும் உண்மையை முழுமையை நம்புவதற்கு உதவி செய்வீராக. எங்கள் இருதயத்தை உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நினைத்து அவை எங்கள் வீட்டிலும் பாய்ந்து செல்ல வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. வெற்றிக்கான வாசலை திறந்து என் கையின் கிரியைகளை ஆசீர்வதியும் ராஜா. நீர் எங்களை மென்மேலும் உயர்த்துவதை நம்புற ஆண்டவரே. எங்கள் வேலையை ஆசீர்வதிங்கப்பா, பொருளாதாரத்தில் உயர்த்துங்க ஆண்டவரே. நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம்ப்பா. எங்கள் குறைவை நீ மாற்றி பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பீர் நம்புற ஆண்டவரே. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயை அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமேல் ஆண்டவரை எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் bless யூ ஆல்.